Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. ஓகே, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். மகாநடனத்துல விஸ்வரூபம் அதை நம்ம பார்க்க போறது 11th சாப்டரு. சரிங்களா? பகவான் எல்லாத்துலேயும் ஊடுருவிருக்காங்க அப்படின்றத நம்ம நேத்தி, அதாவது 10வது அத்தியாயத்து கடைசியில் பார்த்தோம். அதையும் அவங்களோட ரூபத்தில் அர்ஜுனர் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அது ரிலேட்டடான ஸ்லோகங்கள் தான் நம்ம விஷயங்கள் தான், உபதேசங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சுப்பிரமணிய பிரபுஜி பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா ருக்மிணி மாதாஜி பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ நம்ம மங்களாச்சரண் ஆஃபர் பண்ணிடுவோம் பகவானுக்கு, ஆச்சாரியர்களுக்கு, பரம்பரைக்கு. நான் படிக்கிறேன் மாதாஜி. நீங்க ஆஃபர் பண்ணிக்கிறீங்களா? ஹரி பல் மாதாஜி, அவசியம். ஓகே மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கய சக்ஷோர்வுன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरहे श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सककणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सककनललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पदे गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्य कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावदान्याय कृष्णप्रेम प्रदयते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिन्निधि नामिने। पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரி போல். நல்லபடியா ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தருக்கு நம்ம மங்களாச்சரண் ஆஃபர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பரம்பரை ஆச்சாரியர்களுக்கு. இப்போ நம்ம 11th சாப்டர் நம்ம நல்லபடியாக பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதாவது 11.5 அதுவும் பார்த்தாச்சு. இதில் இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பகவான் வந்து விஸ்வரூபத்தை ஃபஸ்ட்டு அர்ஜுனர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்திராத கேட்டிராத விஷயங்கள்லாம் இருக்கு பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஞான சக்ஷு கொடுப்பாங்க, இது ஞான திருஷ்டி. அந்த இதில் அவங்க வந்து நல்லபடியாக பகவானோட விஸ்வரூபத்தை தரிசிக்க முடியும். ஏன்னா பகவானோட ரூபம் வந்து அவ்வளவு சௌந்தரியமானது, ரொம்ப பிரகாசமானது. இந்த அத்தியாயத்திலே நம்ம பார்ப்போம், பல கோடி சூரியன் ஒரே சமயத்தில் எழுந்தால் ஒரு வேலை சமமாகலாம் அப்படின்றது தான் டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? அப்போ நமக்கு ஒரே ஒரு சூரியனை பார்த்துட்டு, நமக்கு இப்போ ஒரு சூரியன் இருக்காங்க இல்லையா, அவங்கள அப்படியே பார்த்துட்டு உத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கொஞ்சம் டார்க் அண்ட் சைடுக்கு வந்தோன்னா நம்மளுக்கு அப்படியே பிளர்டாக இருக்கும் விஷயம் இல்லைங்களா? அது அப்போது பல கோடி சூரியன் ஒரே நேரத்தில், அப்போ அப்படிப்பட்ட பகவானை பார்க்கறது அப்படின்றது ரொம்ப சிரமம். அது இந்த நம்மளோட இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற இந்த கண்களால்.
அதனால பகவான் அவங்களுக்கு அந்த சக்ஷு கொடுப்பாங்க, இது திவ்யமான நேத்திரம் கொடுப்பாங்க. எப்பயுமே பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கும் பகவானை பக்தி பண்ணுறதுக்கும், சரிங்களா, பகவானை அடையறதுக்கு பார்க்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பக்தி அதுதான், சரிங்களா, ஒரே ஒரு பாதை. அப்பதான் நம்மளால அவங்கள பார்க்கவோ அடையவோ புரிஞ்சுக்கவோ முடியும் ஓரளவுக்கு. அதுவும் அதை விட்டு நம்ம வந்து சரீரம் சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது, சரிங்களா. ஏன்னா இந்த ஸ்தூல சரீரம்ன்றது ஒரு சாதாரண ஜட வஸ்து இல்லைங்களா, அதை வச்சு பகவானோட உயர்ந்த விஷயம், தெய்வீக தன்மையை நம்ம அதாவது ஸ்ரீகரிக்கிறதுன்றது சிரமம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பகவான் வந்து உபதேசம் அவங்களோட இது விஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாங்கன்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஸ்லோகமும் பார்த்தோம், 11.11 ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன அப்படின்னு. அது கூட நம்ம வந்து நிறையா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு மேப்பு, வேர்ல்டு மேப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லா கண்ட்ரி, காண்டினென்ட்டு, அப்புறம் ஓஷன் எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரே அந்த ஒரு ஷீட்டில் பார்ப்பாங்கல்ல. ஏன்னா கிட்ஸ் கிளாஸில் இப்படி தான் சொல்லி கொடுக்கறது. நீங்களாம் வேர்ல்டு மேப் பார்ப்பீங்களா, அதில் கண்ட்ரி அப்புறம் ஓஷன்லாம் ஒரே இடத்துல அந்த மேப்பில் பார்க்குறீங்களா. அது மாதிரி அர்ஜுனன் வந்து இந்த ஜட உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பகவானோட திருமேனியில் பார்த்துடுறாங்க அப்படின்றத ஒரு புரிதலுக்காக சொல்கிறது, சரிங்களா. ஹரே கிருஷ்ணா. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 11.8லேருந்து நம்ம பார்க்கணும், சரிங்களா. हरे कृष्णा डिवोटीज, रुक्मिणी माता जी, सुजीता माता जी, श्रीविद्या माता जी, प्रणाम. हरे कृष्णा. யாருக்கும் ஸ்லோகம் வாசிக்க விருப்பப்படுறீங்களா? ருக்மிணி மாதாஜி அன்மியூட் பண்ணிருக்கீங்க, வாசிக்கிறீங்களா? हरे कृष्ण माताजी। வாசிச்சுக்கிடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. न तु मां शक्यसे द्रष्टुम् अनेनैव स्वचक्षुषु दिव्यं तदामि दे चक्षु पश्य मे யோகம் ஐஸ்வரம். ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன். எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்தூல கண் இல்லைங்களா, நம்மளுக்கு இருக்கிறது பிசிக்கல் பால் பஞ்சபூதங்கள்னாலான கண்கள்னால பகவானை பார்க்க முடியாது. அதனால் திவ்யமான நேத்திரம் வந்து கொடுக்குறாங்க அர்ஜுனருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம், சரிங்களா. அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ சௌந்தரியம் பகவான். இதில் தெய்வத்தை காண ஒருவருக்கு திவ்யமான கண்கள் வேண்டும். இது நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி தெரியுமா, நல்ல பக்தி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால பகவானை இப்போ கோயிலுக்கெல்லாம் போனால் அச்சா விக்கிரகம் அப்படி இருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒரு நார்மலாக பக்திலாம் இல்லாமல் ரிச்சுவலாக பார்க்கும்போது என்னென்னா புரிதல் வந்து அவ்வளோ இருக்காது இல்லைங்களா. சில சமயம் கோயிலுக்கு போவாங்க, ஆரத்தி காமிக்கும் போது கண்ணை முடிப்பாங்க டக்குன்னு, க்யூவில் அவ்வளோ நேரம் நிற்பாங்க. ஆனால் சாமியை பார்க்குற அந்த தருணம் அவ்வளோ நேரம் க்யூவில் நின்றுட்டு அந்த தருணத்தில் டக்குன்னு கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடுவாங்க, ஒரு நிலைப்படுத்துகிற மனசுன்னு சொல்லிட்டு. ஆனால் யார் ஒருத்தவங்க நல்ல பக்தியில் ப்ராக்ரஸ் ஆனவங்களோ பகவானே அங்கே பிரத்யட்சமாக நிற்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியும், சரிங்களா. அந்த கல்லாலேயோ வெங்கலத்தாலேயோ இல்லைன்னா வேற மரத்தாலேயோலாம் செஞ்சுருந்தாலுமே அந்த அச்சா விக்கிரகம் அவங்களால என்ன பண்ண முடியும்னா அது உள்ளே இருக்கிற பகவானை அவங்களால உணர முடியும், சரிங்களா. அதே மாதிரி தான் வீட்லேயும் நம்ம வந்து பூஜைலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ சும்மா நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லை விக்கிரகத்தில் அப்படியே ஒரு உலோகத்தில் வச்சுருக்கோம் அப்படின்லாம் இல்லை. அதுக்குள்ளே பகவான் இருக்கிறத பக்தியில் நல்ல ப்ராக்ரஸ் ஆகிறவங்களால உணர முடியும், சரிங்களா. நிஜமாலுமே பகவானுக்கே அங்கே பிரத்யட்சமாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எல்லா கைங்கரியமும் பண்ணுறோம், அவங்கள தரிசிக்கிறோம், அந்த ஒரு நிலையில் அவங்களால பார்க்க முடியும், சரிங்களா. ஸோ அந்த பக்தி தான் அதுக்கு மார்க்கம் அப்படின்றத சொல்ல வரேன். அப்போ தெய்வத்தை காண ஒருவருக்கு திவ்யமான கண்கள். பக்திக்கு என்ன வேணும் அப்படின்னா சாஸ்திரம், குரு, பகவான் இவங்களோட அனுகிரகம் நமக்கு வேணும், சரிங்களா. இது பகவான் திருப்தி அடைந்து ஒருவர் அவரே விரும்பினால்தான் கிடைக்கும். நம்ம செய்கிற பக்தியில் பகவான் திருப்தி அடையும் போது என்ன ஆகும், அவங்க அந்த பகவான் இருக்கிறத நம்மளால உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும், சரிங்களா. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிஜமாலுமே கோலகத்தில் பகவான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத உணர்ந்து அவங்களோட உண்மையான அந்த நிலையை நம்மளால உணர முடியும். 11.9 ஸ்லோகம் ஸ்ரீவித்யா மாதாஜி இருக்கீங்க, வாசிச்சு தரீங்களா?
हरे कृष्णा माताजी, हरे प्रणाम कृष्ण माताजी। प्रणाम माताजी। हरे कृष्णा। सञ्जय उवाच एवं मुक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरि तस्यांश्च पार्थाय பரமம் ரூபைஸ்வரம். சஞ்சயன் கூறினான், மன்னா, இவ்வாறு கூறிய பின்னர் எல்லா யோக சக்திகளுக்கு இறைவனாக விளங்கும் முழுமுதற் கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். ஹரி ஹரே போல். கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த மாதிரி பகவான் வந்து அவங்கள பத்தி சொன்னாங்க இல்லையா, 12 ஆதித்யர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க திருமேனியில் அப்படின்றத அதெல்லாம் கூறினதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் எல்லா யோகங்கள் சக்திகளையும் இறைவனான யோகங்களோட சக்திகளுக்கெல்லாம் அவங்க தான் சுப்ரீம். சரிங்களா? அவங்க தான் இறைவன். அந்த வகையில் எல்லா சக்திகளும் அவங்ககிட்ட அடக்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். பகவான் வந்து விஸ்வரூபத்தை அர்ஜுனருக்கு காமிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது 10-11 ஸ்லோகம் யார் வாசிக்கிறீங்க? ஜானகிராமன் பிரபுஜி இருக்கீங்க, குமுதா மாதாஜி இருக்கீங்க. யாருக்கும் வாசிக்கணுமா? हरे कृष्ण माताजी। குமுதா மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? வாசிச்சு கொடுங்க. अनेक वक्त्र रदन यनम अनेक वक्त्र मनोहर पदद रश्नम अनेकदी दिव्यापडीरणम दिव्यानेकोत् यदा युदम. அடுத்தது 11 திரவியமால்யாம் பிரதாரம் திவ்யக தானுலேயம் வனம் சர்வமயம் தேவமனந்தம் விஸ்வதோ முகம். ஹரிபோல். டிரான்ஸ்லேஷன் வாசிச்சு கொடுக்குறீங்களா மாதாஜி? அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டான். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கி இருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருள்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதுமாக எங்கும் பரவி காணப்பட்டது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. சார், இப்ப பகவானோட விஸ்வரூபத்துல அர்ஜுனர் என்னெல்லாம் பண்றாங்க பாக்குறாங்க. என்னென்னலாம் இருக்கு பகவான் ரூபத்துல அப்படின்னா நம்மளும் அப்படியே பார்க்கணும். சரிங்களா? பகவானோட விஸ்வரூபம் அப்படியே அர்ஜுனர் எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்மளும் கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிச்சோன்னா நம்மளுக்கும் தெரியும். சரிங்களா? அநேக கண்கள் இருக்கு, அநேக வாய்கள் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனர் கண்டார் அப்படின்னு சொல்லி பற்பல தெய்வீகமான ஆபரணங்கள் அதெல்லாம் வந்து பகவானோட திருமணியில அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. திவ்யமான ஆயுதங்கள், ஏன்னா நிறைய தேவர்கள் இருக்காங்களா, எல்லா தேவர்கள் கையிலயும் ஆயுதம் இருக்குமா. ஸோ அந்த வகையில் அவங்களோட கைகளில் என்ன இருக்கு, நிறைய கைகள், அதில் நிறைய ஆயுதங்களும் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் நிறைய மலர்களான மாலை இதெல்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடைகள். சரிங்களா? முக்கியமாக பீதாம்பரி அவங்களுக்கு. சரிங்களா? உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்கள் பூசப்பட்டிருந்தது. அர்ஜுனன் நேரில் பார்க்குறாங்களா, அதனால அந்த வாசனையும் அவங்களால உணர முடியுது. நல்லா வந்துட்டு சுகந்தம். அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. இதுதான் அடி இதுதான் முடியல, அப்படியே அந்த ஆகாயம் முழுக்க பரவி பகவானோட அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஸ்தாரமான ரூபம் வந்து அர்ஜுனனால பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் அந்த ஸ்லோகத்தோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான். சரிங்களா? இப்போ நம்ம 12 ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். யாருக்கும் ஸ்லோகம் வாசிக்க விருப்பம் இருக்க? ஜானகிராமன் பிரபுஜி வாசிக்கிறீங்களா இல்லையா? சரி, ஓகே. ருக்மிணி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. வாசி. ஹரே கிருஷ்ணா. दिवि सूर्यसहस्रस्य भवेत् युगपत् उद्दिता यदि पा सदृशी सा स्यात् பாசஸ்தஸ்ய மகாத்மனः. ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அது அந்த பரம புருஷருடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ எப்படி இருக்கு அந்த பிரகாசம்? அப்படியே ஆகாயம் முழுக்க பரவி இருக்கு. அதே சமயத்துல எவ்வளவு பிரகாசமா இருக்கு
அப்படின்னா பல கோடி சூரியன் ஒரே நேரத்தில் இருந்தால் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அந்த அளவு கண்டிப்பாக நார்மலான விஷயனால பார்க்கவே முடியாது இல்லைங்களா. அவ்வளோ பிரம்மாண்டம், அவ்வளோ வந்துட்டு விஸ்தாரமாக பிரகாசமாக பகவான் வந்து இருக்காங்க. நிறையா இது பூ மாலைகள்லாம் மலர்கள்லாம் சாத்தி நிறைய அணிகலன், அதுக்கப்புறம் வந்து ஆயுதங்கள், நிறைய தலைகள், நிறைய கண்கள், நிறைய கைகள் எல்லாம் வச்சுட்டு பிரம்மாண்டமாக பகவான் வந்து பிரம்மாண்ட நாயகன் அங்கே வந்துட்டு விஸ்வரூபத்தில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா. அதுவும் அவ்வளோ பிரகாசம் வேற. அடுத்தது 13th ஸ்லோகம் யார் வாசிக்கிறீங்க? ஸ்ரீவித்யா மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிக்கிறேங்க மாதாஜி. தத்ரைக்கஸ்தம் ஜகத்கிருத்தனம் பிரவிப்பட்டிதமனேகதா அப்பஷ்யத்தேவ தேவஸ்ய ஹரிஷி பாண்டவஸ்ததா. அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப இது 13 ஸ்லோகத்துல இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருக்கும் அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்கள். சரிங்களா. இந்த உலகத்துல மெட்டீரியல் வேர்ல்டுல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அர்ஜுனனால பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, கிட்ஸ் வந்து வேர்ல்டு மேப்பை யூஸ் பண்ணி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு, என்னென்ன ஓஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்களே. அது மாதிரி அர்ஜுனன் என்ன பண்றாங்க, எல்லாமே இந்த ஜட உலகங்கள்ல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பகவான் திருமணியில பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. குமுதா மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. வாசிக்கிறோம். ददश विष्टो हृष्ट रोमा धनञ्जया प्रणयाक्षीरश देवं कृत्यानुज लिरबा सदा. பின்னர் வியாழ்ப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் கூச்செறிய சிரம்தாழ்ந்து வணங்கியபடி கூப்பிய கரங்களுடனும் கூப்பிய கரங்களுடனும் முழு முதற் கடவுளிடமும் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். இப்ப வியப்பு அர்ஜுனருக்கு எதனால, குழப்பம் எதனால அப்படின்னா, தான் முன்னாடி பகவான் எப்படி இருந்தாங்க, அர்ஜுனன் முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நல்ல 200 ஃபார்ம்ல ரொம்ப அழகா இருந்தாங்க, சௌந்தரியமா யவ்வனத்துல இல்லைங்களா. அப்படியே ஒரு நட்பின் முறையில பகவான்ட்டு அவங்க வந்து தன்னோட உறவை அமைச்சு ரொம்ப அழகா வந்து அவங்களோட அந்த நிலை இருந்தது. இப்ப எப்படி இருக்காங்க, நல்லா அப்படியே வந்துட்டு அதான் அளக்கவே முடியாது, அடிமுடி அளக்க முடியாது, நிறைய தலைகள், நிறைய கைகள், நிறைய ஆயுதங்களோட, நிறைய வாய்களோட பகவான் இருக்காங்க. அதுவும் வாயிலேருந்து வேற இந்த நெருப்பு வேற வரும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுது, பயம் வந்துடுது. சரிங்களா. வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் உடனே என்ன பண்றாங்க, சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பகவானை பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நம்ம வந்து இப்போ காலையில வாக்கிங் போறோம் அப்படின்னா, இது சும்மா ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றது, நம்ம அப்படியே ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க 2 பேர் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, யாரும் தெரியாது, அறிமுகம் எதுவும் இருக்காது, ஆனால் அவங்களும் வாக்கிங் வந்திருப்பாங்க, நம்மளும் அப்படியே அவங்களோட வாக்கிங் போயிட்டே இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சு அவங்க ஏதோ ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காங்க அந்த கம்யூனிட்டியில, இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப பிஸ்னஸ்ல ரொம்ப பெரிய இதில், அதாவது ஏதோ ஒரு வகையில ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு தெரியும்போது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த நட்பு எப்படி இருக்கும், கொஞ்சம் அப்படியே ஒரு நிலை மாறும் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு நார்மலா ஒரு பாசிட்டிவ் சைடில் அப்படியே வந்துட்டு ஒரு ஹியூமன் லைஃப்ல நடக்கிற ஒரு நிலையில நம்ம பார்க்குறோம். சரிங்களா. இப்போ எப்படின்னா அர்ஜுனருக்கு பகவான் ரொம்ப அழகா இந்த யவ்வனத்துல தான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் தனக்கு தேர் ஓட்டிக்கிட்டு, சரிங்களா, அவங்க கிட்ட வந்து அந்த நட்பின் முறையில இருக்கிறாங்க. அது சொல்லுவாங்க இந்த ப்ரேயர்ஸ்ல வரும்போது. இனிமே இப்போ எப்படி இருக்காங்க, அப்படியே வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காங்களா, அவங்களுக்கு பயம் வந்துடுது. சரிங்களா. அதுதான் நம்ம பார்க்குறோம். குழப்பம் அதெல்லாம் ஏற்பட்டு மனம் வந்து ஒரு நிலையில இல்லை அப்படின்றத பார்க்குறோம். இப்போ வந்து 15th ஸ்லோகம் யார் வாசிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாசிச்சு கொடுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுன வாச பஷ்யாமி தேவம் சுத தேவ
தேகே சர்வாம்சிதா பூதவி சேஷங்காம் பிரம்மணாமீஷம் கமலா சன்னத் விசேஷம் சர்வானுராகம்ஷ திவ்யான். அர்ஜுனன் கூறினான், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உன் உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. இப்ப அர்ஜுனனோட பிரேயர்ஸ் நம்ம பாக்குறோம், சரிங்களா? எப்பயுமே டிவோட்டிவ்ஸோட பிரேயர்ஸ் இருந்ததுன்னா உடனே நம்ம அதை வாசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நமக்கு பிரேயர் சொல்ல தெரியாது, முக்கியமா எனக்கு, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பகவானை குளோரிஃபை பண்ணணும்னா அவங்களோட அந்த உயர்ந்த நிலையில நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அவங்களோட அதாவது இந்த உலகங்களை எப்படிலாம் அவங்க வந்து இயக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சுப்ரீமசி, இதெல்லாம் வந்து ரொம்ப எலிவேட்டட் சோலால் தான் புரிஞ்சுக்க முடியும் பக்தர்களால, இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் அர்ஜுனர்லாம் ப்ரேயர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்? கடகட கடகடன்னு நம்மளும் வாசிக்க ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்துலேயும் பாகவத்தில் வர ப்ரேயர்ஸ்லாமும் அதுதான் நமக்கு என்ன சொல்றது, நமக்கு முன்னாடி சீனியர்ஸ் கொடுத்த ஒரு இது மெத்தட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அழகாக நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், வாசிக்க ஆரம்பிச்சிடணும். அந்த வகையில் இப்போ அர்ஜுனர் வந்து ப்ரேயர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளும் நல்லபடியாக அந்த ப்ரேயர்ஸை அர்ஜுனர் பக்கத்துல இருந்து, சரிங்களா, நம்மளும் சொல்கிறோம். எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கின்றேன் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? எல்லா தேவர்களும் மற்ற உயிரினங்களும், அப்போ இந்த ஜட உலகத்துல என்னென்ன சித்து இருக்கோ எல்லாமே, சரிங்களா, தேவர்கள் பிற உயிரினங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர்ல இருந்து சிவபெருமான்ல இருந்து ரிஷிகள் எல்லாரையும், அப்புறம் திவ்யமான நாகங்கள் எல்லாத்தையும் அர்ஜுனனால பார்க்க முடியுது எல்லாரையும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம், சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிரம்மதேவர் வசிக்கும் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த இடம், சரிங்களா? அப்போ அந்த இடத்துலேருந்து கர்ப்பூத கஷாய விஷ்ணு காண முடிகிறது, கர்ப்பூத கஷாய விஷ்ணுவையும் அவங்களால பார்க்க முடியுது. அப்போ மேலுலகத்துலேருந்து கீழ் உலகம் வரைக்கும் எல்லா எல்லா விஷயத்தையும் அவங்க அர்ஜுனால நல்லபடியாக பார்க்க முடியுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம வாழ்ந்த ஜட உலகம் இப்படி தான் இருக்கும், இல்லைங்களா? அந்த ஜட உலகத்தில் என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, அதெல்லாம் பகவானோட திருமணியில் அர்ஜுனர் பார்க்குறாங்கன்றத பார்க்குறோம். 11.16 ஸ்லோகம் ருக்மிணி மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிச்சு கொடுங்க. அநேக பாஹு தரவக்திர நேத்திரம் பஷ்யாமி துவாம் சர்வதோ ஆனந்த ரூபம் நாந்தம் ந மத்தியம் ந துவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. உலகத்தின் தேவனே விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எங்கும் பரவியிருப்பதை காண்கிறேன். உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இந்த இடத்துல பகவானோட அந்த இதுதான் ரூபம் வர்ணிக்கிறாங்க அர்ஜுனர், சரிங்களா? நமக்காக சொல்றாங்க எப்படிலாம் இருக்காங்க பகவான் அப்படின்ட்டு, சரி. அது வந்து எல்லை இல்லாம எல்லையற்று பரவி இருக்கு. அது மாதிரி ஆதி நடு முடிவு எதையுமே பார்க்க முடியலையே பகவானே அப்படின்னு தன்னோட ப்ரேயர்ஸ்ல ரொம்ப அழகா அர்ஜுனர் சொல்றாங்க. அடுத்தது ஸ்ரீ வித்யா மாதாஜி 17 ஸ்லோகம் வாசிச்சு கொடுக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. க்ரீரம் கரித் கதிரணம் சக்ரீனம் ச தேஜோராக்ஷிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிஷயம் ஸ்மந்தாத் தீப்தனலார்கத் யுதிம் அப்ரமேயம். அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. இருப்பினும் பற்பல மகுடங்கள், தடிகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினை போன்று, ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, பல கோடி சூரியன் ஒரே சமயத்துல இருந்தால் அந்த அளவு எல்லா திசைகளிலும், சரிங்களா, பிரகாசமா அப்படியே ஃபுல்லா பிரைட்டா இருக்கு, சரிங்களா? ரூபம் பிரகாசமா பார்ப்பதற்கு கடினமா இருக்கு. எத்தனைக்கு திவ்யமான பார்வையும் கொடுத்துருக்காங்க, அப்படி இருந்தும் அவங்களுக்கு எப்படி இருக்காது, கடினமாகவும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று பகவான் வந்து அழகாக இந்த
200 ஃபார்ம்ல சௌந்தரியத்தோட பார்த்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த நிலையில பார்க்கறதுன்றது ரொம்ப சிரமமா இருக்கும். மிக பழம் சாரி இதுக்கு முன்னாடி ஸ்லோகம். இருப்பினும் பற்பல மகுடங்களும் கதைகளும் மற்றும் சக்கரங்களால் அலங்கப்பட்டிருக்குள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகிறது. இதெல்லாம் அப்படியே நம்ம என்ன பண்ணா நினைச்சு பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். 18th ஸ்லோகம் குமுதா மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? ஓகேங்க மாதாஜி. வாசிச்சு கொடுங்க. திவ தவ மஷரம் பரமம் வேதி திவ்யம் தவமஷ்ய விஸ்வாஸ்ய பரம் நிதாதனம் திவ்யமவ்யா ஷா இஷ்வத த மர்கோ த சனாதஸ்தவம் புருஷோத்மதோ மே. அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே. எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ அதான் சொல்றாங்க, எல்லா விஸ்வரூபத்தை நல்லபடியா தரிசிச்சுட்டு பகவான் அர்ஜுனன் வந்து பிரேய சொல்றாங்க. அகிலத்தின் இறுதி ஆதாரம் நீங்க தான் முதன்மையானவர், இறுதி ஆதாரம் அவங்ககிட்ட தான் எல்லாம் உருவாகி இருக்கு. அதே மாதிரி அவங்க தான் இறுதி ஆதாரம், எல்லாரும் அவங்ககிட்ட தான் போய் கலக்குறோம் இல்லைங்களா? அவங்கள தான் சென்றடைகிறோம். நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர். பகவானோட திருவாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதான் தர்மம். தர்மம்னா என்ன அப்படின்னா நிறைய டெஃபினிஷன்ஸ் எதோ பார்ப்போம் இல்லைங்களா? ஆக்குபேஷனல் டியூட்டியை பண்ணுறது அப்படின்றது, அதுக்கப்புறம்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தர்மம் அப்படின்னா பகவானோட உபதேசம் என்னவோ அதான் தர்மம். அவங்க திருவாயிலேருந்து என்ன வருதோ அதான் தர்மம். சரிங்களா? அது மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா தர்மம்ன்றது என்னன்றது நமக்கு தெரியும், பகவத்கீதை தான். அந்த அந்த தர்மத்தை, அந்த நித்தியமான தர்மத்தை நித்திய பாதுகாவலர் பகவான் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்றத அர்ஜுனர் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்குறோம். 19th ஸ்லோகம் ஜானகி ராமன் பிரபுஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ண பிரபுஜி. அநாதி மத்தியான்மனந்த வீரியமனந்த பாகும் சூசி சூரிய நேத்திரம் பஷ்யாமி துவாம் தீப்த பூதாசு வக்ரம் சவதேஜனா விஸ்வாமிதம் விதாம் தபந்தம். நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர், உமது பெருமை அளவிட முடியாதது, தங்களது கைகள் அளவிட முடியாதவை. சூரியனும் சந்திரனும் உமது கண்கள், உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையையும் உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பயமா இருக்குது. கிட்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது குழந்தைங்களை அப்படிதான் பிரபுஜி. ஒரு நாள் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தப்போ ஒரு குழந்தை டேபிள் கடியில போய் உட்காந்துக்குச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த 11th சாப்டர் இப்பதான். கிருஷ்ணா பார்க்க பயமா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு இல்லை, நமக்கு அவங்க எப்பவுமே 200 ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து கிருஷ்ணா வந்து ஏத்துக்கலையோ அவங்களுக்கு தான் சொல்லி சமாதானப்படுத்தணும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரி போல். அப்போ நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர் இது சொல்லுவாங்க. அதாவது இந்த பகவான் விஸ்வரூபம் வந்து ஆன்மீக உலகத்துக்கு கிடையாது, ஜட உலகத்துக்காக தான். சரிங்களா? யாரும் வந்து இன்னும் ஜட உலக ஆசைகள் இருக்காங்க அப்படின்றவங்களுக்காகவும், இன்னொன்று வந்து பகவான்ல சாஸ்திரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது, சோர்ஸ் வந்து பகவான் தான் அப்படின்றது குறிப்பிடுறதுக்காகவும் ஜட உலக விஷயங்கள் இருக்கிற ரூபம்தான். ஆன்மீக உலகத்தில் வெறும் அவங்களுக்கு வந்து ஷியாமசுந்தர் ஃபார்ம், அதே மாதிரி 400 ஃபார்ம் தான், சங்க சக்கர கதாதாரி அந்த நிலை தான். அதனால் பக்தர்கள் எப்பயுமே அதனால தான் வந்து மெடிடேட் பண்ணுறது ஷியாமசுந்தர் ஃபார்ம் இல்லைன்னா நாராயணர் ஃபார்மில் தான் நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும் அவங்கள. சரிங்களா? இது வந்து என்னென்னா அவங்களோட அந்த தெய்வீக தன்மை, அவங்களோட அந்த சுப்ரீம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரிங்களா? நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர், உமது பெருமை அளவிட முடியாதது, தங்களது கைகள் அளவிட முடியாதவை, சூரியனும் சந்திரனும் உமது கண்கள், வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலை. ஏன்னா இப்போ என்னென்னா அந்த யுகமோட இது முடியுது இல்லையா? துவாபரேகம் முடியுது.
அதர்மம் பண்றவங்களாம் அழிக்கணும். அந்த வகையில உக்கிரமாவும் பகவான் வந்திருக்காங்கன்றதை பார்க்கிறோம். உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதை நான் காண்கின்றேன். ஏன்னா போர்க்களத்துல எல்லாரையும் அவங்க இப்ப அதர்மம் பண்றவங்க அவங்கலாம் அந்த களைகள் எல்லாம் எடுக்கணும் இல்லையா? நிலத்துல இருக்கிற பயிர்களை சேதம் பண்ற களைகள் எல்லாம் அவங்க எடுக்கணும். அந்த வகையில இருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப 20 ஸ்லோகம் யார் வாசிக்கணும்னா ருக்மிணி மாதாஜி வாசிக்கணும். வாசிச்சு கொடுக்குறீங்களா? கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. आपृथिव्योर इदम् अन्तरं हि व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वा दृष्टवात् बुद्धं रूपम् उग्रं तवेदं लोकत्रयं प्रव्यतिगं மகாத்மனः. தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம் பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் துள்ளீர். மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்ர ரூபத்தை கண்டு மூவுலகமும் குழம்பியுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். பகவானோட இந்த உக்ரமான அந்த ரூபம் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா இந்த ரூபத்தை பார்த்து மூவுலகம் குழம்புது. அப்ப யாரெல்லாம் பார்த்திருக்காங்க? வெறும் அர்ஜுனன் மட்டும்தானா? இல்ல, அர்ஜுனர், அப்புறம் வந்து சஞ்சயன், சரிங்களா? அதுக்கப்புறம் மூவுலகம், மேலுலகம் கீழுலகத்துல இருக்கிறவங்களும் பாக்குறாங்க. ஏன்னா முழுக்க பரவி இருக்காங்க பகவான் அப்படின்னும் போது எல்லா லோகங்கள்ல இருக்கிறவங்களும் பார்த்து குழம்பிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சரிங்களா? 3 உலகம்ன்றது நடுவுல உள்ளது இந்த பூலோகம் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம இருக்கோம். இது மிடில் பிளானட்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அப்பர் பிளானட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நல்ல பயர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிற ஒரு உலகம். அதுக்கப்புறம் இது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தாள லோகம்னு சொல்லுவாங்க. சாரி, லோவர் பிளானட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. அதில் பாத்தாள லோகத்தில் இந்த பாபம் பண்ணவங்கலாம் அங்கே தான் போயிட்டு தண்டனை அனுபவிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இங்கே எப்படி மகர லோகத்தில் தப்ப லோகத்துல எல்லாம் அந்த சேஜஸ்லாம் இருக்காங்க, அது மாதிரி இங்கேயும் வந்துட்டு என்ஜாய் பண்ணுற விதத்தில் இருப்பாங்க. அத்தல வித்தல சுத்தல தலத்தல பித்தல ரசத்தல எல்லாம் அந்த பாவம் பண்ண இங்க வந்து நல்ல புண்ணியம் பண்ணவங்க சொர்க்கம் போறாங்களா, அது மாதிரி இங்க நிறைய பாவம் பண்ணவங்க இந்த பாதாள லோகத்துக்கு போய் நரகத்துல தண்டனை அனுபவிப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில இந்த எல்லா லோகங்கள்ல உள்ளவங்களும் 3 உலகில் உள்ளவங்களும் பார்க்க முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? 21 ஸ்லோகம் ஸ்ரீவித்யா மாதாஜி வாசிச்சு கொடுங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹமிஹி த்வாம் சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதஹ பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்தித்யுக்த்வா மஹர்ஷிசித்தசங்கா ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபி புஷ்கலாபி. தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். மகாரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஸ்லோகம் வாசிச்சிருங்க. 22. ஹரே கிருஷ்ணா. ருத்ராதித்யா வஸ்வோய ஜசாத்யா விஸ்வவே அஸ்வினௌ மருதஸ்ரிச்சௌஷ்மான் ச கந்தர்வய சாசுர சித்தித்த சங்கா வீக்ஷந்தோ த்வாம் விஸ்மிதா சைவ சர்வே. சிவபெருமானின் பல்வேறு தோற்றங்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், இரு அஸ்வினிகள், மருத்துக்கள், முன்னோர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள் என அனைவரும் உம்மை வியப்புடன் பார்த்து கொண்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரி போல். ஸோ இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உலகில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னு பார்த்தோமா, அப்போ தேவர்களோட நிலை என்ன? விஸ்வரூபம் பார்த்ததும் அப்படின்னா அவங்க பகவான்ட்டு சரணாகதி பண்ணி அவங்க வந்து பிரார்த்தனை ப்ரேயர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மகாரிஷிகள்லாம் இருக்காங்களே, சித்தர்கள்லாம் இந்த 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 லோகத்துல தப்பலோகம், மகர்லோகம், தனலோகத்துல இருக்கிறவங்களாம் அவங்களாம் வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணி அமைதி அமைதி அப்படின்னு சொல்றாங்கன்றத பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சிவபெருமான் மற்றும் பல்வேறு தோற்றங்கள், அதாவது 11 ருத்ரர்களா இருக்காங்கன்னு பார்த்தோம். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாரும் வந்து வியப்போட பகவானோட இந்த விஸ்வரூபத்தை தரிசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? குமுத மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? ஓகேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரூபம் மகதே பகூத்
வக்ர நேத்ரம் மகாபாபகோ பாஹு ஹூருவாதம் பாஹூதரம் பாஹுத ராகராளம் திஷ்ட திரிஷ்டலோக பிரத்யவதிஷேஷ்தா. கடைசியா இருக்கிறது தெரியலிங்க மாதாஜி. சரி, பரவாயில்ல. வலிமையான புயங்களை உடையவரே, வலிமையான புயங்களை உடையவரே, உமது பட்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பட்பல பயங்கரமான பற்களைக் கண்டு தேவர்கள் உட்பட உலகத்தில் அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போல நானும் குழம்பியுள்ளேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அது வந்து தாகம் அப்படின்னு வருது. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே. வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள், சரி, இதெல்லாம் வர்ணிக்கிறாங்க. சரிங்களா? தேவர்கள் உட்பட எல்லாருமே, சரிங்களா, அனைவரும் குழம்பியுள்ளனர். திடீர்னு இல்லைங்களா, உங்களை வந்து நான் இந்த ஜட ரூபத்துல நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு அர்ஜுனர் விருப்பப்பட்டாங்க. நான் எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கேன் அர்ஜுனா, நான் இல்லாத இடம் கிடையாது, அழகான புகழத்தக்க விஷயங்கள்ல நான் இருக்கேன் அப்படின்றத பகவான் அழகா சொல்லியிருந்தாங்க 10th சாப்டர்ல. உடனே அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு, அவங்களோட இந்த ஜட ரூபம், உலகத்தோட அந்த ரூபம், பகவானோட ரூபம், அது வந்து ஜட ரூபம் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஜட உலகத்தை பகவானோட ரூபத்துல, சரிங்களா, தரிசிக்கும் போது எல்லாரும் குழம்பியிருக்காங்க. அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன் அப்படின்றத அர்ஜுனர் சொல்றாங்கன்றத பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா. ஜெயஸ்ரீ மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா ஸ்லோகம் வாசிக்கிறதுக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி வாசிச்சு கொடுங்க. ஜானகிராமன் பிரபுஜி வாசிச்சு கொடுங்க. நாப்பட்டி சப்ருஷம் தீர்த்த மனோகவர்ணம் யாத்தானம் தீர்த்தவிஷா நரேத்திரம் திஷ்டாஹி துவாம் பிரேதி சாந்தராத்மா திரிதிம்ன விந்தாமி சம்ச விஷ்ணு. எங்கும் நிறைந்துள்ள விஷ்ணுவே, வானத்தை தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள், திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்க கூடிய விசாலமான கண்களுடன் உம்மை நான் காணும்போது எனது மனம் பயத்தினால் குழம்புகின்றது. எனது மனதின் சமநிலையை தக்க வைப்பது இனிமேல் என்னால் இயலாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க மறுபடியும் அதான் ஆனந்த் பிரம்மாண்டமான ரூபத்தை, அதுவும் உக்ரமா வேற இருக்காங்களா, பார்த்தோன்னே அர்ஜுனன் வந்து பயத்துல குழம்பிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் மனதோட சமநிலையை தக்க வைக்க முடியல, மனம் வந்து படபடப்பா இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு சமநிலை, அமைதி அப்படின்றது இல்லாம இருக்கு. இனிமேலும் என்னால் இயலாது அப்படின்றத அர்ஜுனர் வந்து சொல்றாங்க அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? இப்போ 25 ஸ்லோகம் ருக்மிணி மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. வாசி. करालानि च ते मुगानि दृष्टवैव कालानि दिशो न जाने न लभे शर्म प्रसीद देवेश ஜெகன் நிவாஸ். தேவர்களின் இறைவனே, உலகங்களின் அடைக்கலமே, என்னிடம் கருணை காட்டுங்கள். கால நெருப்பினை போன்ற உமது முகங்களையும் பயங்கரமான பற்களையும் கண்டபின் எனது மனதை நிலைநிறுத்த முடியவில்லை. எல்லா திசைகளிலும் நான் குழம்பி உள்ளேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மறுபடியும் அர்ஜுனோட பிரேயர்ஸ்ல சொல்றாங்க, பகவானை குளோரிஃபை பண்றாங்க. உலகங்களின் அடைக்கலமே அப்படின்றத சொல்லி என்னிடம் கருணை கொள்ளுங்கள். இப்ப மறுபடியும் எனக்கு வந்து இந்த விஸ்வரூபம் அதுல எனக்கு வேண்டாம், மறுபடியும் 400 200 ஃபார்ம்ல எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்றதான் சொல்ல போறாங்க. ஸோ அந்த வகையில என்னிடம் கருணை கொண்டு கால நெருப்பினை போன்று உமது முகங்களையும் பயங்கரமான பற்களையும் கண்ட பின் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, அர்ஜுனரால் அதை வந்து தாங்க முடியல. சரிங்களா? மனதை நிலைநிறுத்த முடியவில்லை அப்படின்றத சொல்றாங்க. குழம்பி இருக்கிற அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கலாம். 26 27 ஸ்ரீவித்யா மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? அமிஷ்சத்வாம் த்ருதராஷ்ட்ரஸ்ய புத்ராः
सहैसवाणी पार्णसङ्गैः सर्वे भीष्मो द्रोणसुतपुत्रस्तदासौ सहास्मदीय रवियोधमुख्यः भक्तानि ते त्वरमाणा विश्यन्ति संश्रागार्लानि पड्यानकानि केचित् विल्कनोत्तक्षणान्तेषु सन्दृश्यन्ते सोनितै तरुदत्तमाङ्गैः நிறைய ஸ்லோகங்கள் இந்த இதுல உண்டு. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் வாசிச்சு கொடுக்குறீங்களா? டிரான்ஸ்லேஷன் வாசிச்சு கொடுங்க. தனது கூட்டத்தை சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரனின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்களுக்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கின்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப அங்க போர்க்களத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சரிங்களா, அதாவது திருதராஷ்டிரோட பிள்ளைங்க பீஷ்மர், துரோணர், கர்ணன் இந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணாங்க, பகவானோட திருவாயில் நுழையிறத அர்ஜுனனால பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கால ரூபம், ஏன்னா அந்த துவாபரயுகம் கடைசி அதர்மம் பண்ணவங்களாம் அழிச்சு தர்மத்தை நிலைநிறுத்தணும், யுதிஷ்ண மகாராஜரை ஆட்சிக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில யாரெல்லாம் அதர்மம் பக்கம் இருக்காங்களோ, இன்னும் சொல்லப்போனா போர் பண்றவங்க அவங்கெல்லாம் வந்து பகவானோட திருவாய்க்குள்ள போறத பார்க்க முடியுது அப்படின்றத பாக்குறோம் சரிங்களா. ஜானகிராமன் பிரபுஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? 28 ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யதா நதீனோம் பகுவோ வேகா சமுத்திரமேவாபி முகாத்ரவந்தி ததா தவாமி நரலோக வீரா விஷயந்தி பக்தராண்யபி விஷ்ரந்தி. நதிகளின் பல்வேறு அலைகள் கடலை நோக்கி செல்வது போல இந்த மாவீரர்கள் அனைவரும் எரிகின்ற ஒரு வாயினுள் நுழைகின்றனர். ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சோ எப்படி இதுக்கு ஒரு ஓமையோட அர்ஜுனர் சொல்றாங்க, நதிகள்லாம் கடலை போய் இயல்பா கலக்குற மாதிரி எல்லாரும் அந்த போர்ல பங்கெடுக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, பகவானோட திருவாயில ரொம்ப இயல்பா போய் அவங்க அடையிறாங்க அப்படின்றத அர்ஜுனர் சொல்றாங்க. அடுத்தது குமுதா மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? 29 ஸ்லோகம். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே யதா யதா பிரீத்தி பதம் தம் ஜ்வாலனம் பதாங்க விசாந்தி நாசாய சம்ருத்த வேகா ததைவ நாசாய விசந்தி லோக சத்யாபி வக்த்ராணி சம்ருத்த ஸ்வேகா. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் அழிவை நோக்கி நுழையும் வீட்டில் பூச்சிகளைப் போல எல்லா மக்களும் உமது வாய்களில் முழு வேகத்துடன் நுழைவதை நான் காண்கின்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். இந்த விட்டில் பூச்செல்லாம் நெருப்பை நோக்கி வெளிச்சத்தை போய் பார்த்து அதுல அப்படியே இதாயிடுது இல்லையா, தன்னோட வாழ்க்கை விட்டுருது இல்லையா, அந்த மாதிரி எல்லா மக்களும் உமது வாய்க்குள் முழு வேகத்துடன் நுழைவதை நான் காண்கின்றேன் அப்படின்றத இங்க அர்ஜுனர் சொல்றாங்க. அதாவது ரொம்ப இயல்பா நதிகள்லாம் கடலை கலக்கிற மாதிரியும் விட்டில் பூச்சி நெருப்பு நோக்கி போற மாதிரியும் இந்த போர் வீரர்கள்லாம் அவங்களோட திருவாயில நுழையிறதுனால பார்க்க முடியுது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப வந்து 30th ஸ்லோகம். ஜானகிராமன் ஹரே கிருஷ்ணா. வீரஸ்ய பிரசமானः சமந்தால காமிய சகராமத நைஜர வலதத்வ தேஜோபி ராபூர்ய ஜெகத சமக்ரம் பாடி சசஸ்த ஓக்ரா பிரதபந்தி விஷ்ணு. விஷ்ணுவே, கொழுந்து விட்டு எறியும் உமது வாய்களின் மூலம் எல்லா திசைகளிலும் உள்ள மக்கள் அனைவரையும் நாங்கள் விழுங்கி கொண்டுள்ளதை நான் காண்கிறேன். உமது தேஜஸினால் அகிலம் முழுவதையும் நிறைந்து கொண்டு உக்கிரமான தகிக்கக்கூடிய கதிருடன் தாங்கள் வீற்றுள்ளீர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். பகவான் எவ்வளவு இதுவா உக்ரமா இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். எல்லாரையும் அவங்க திருவாய்க்குள்ளார எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் பாக்குறோம். ரொம்ப தேஜஸோட இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் சரிங்களா. இப்ப 31 ஸ்லோகம். ருக்மிணி மாதாஜி வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. आद्यायि मे को भवान् उग्ररूपो नमोऽस्तु ते देववर प्रसीद.
विज्ञातुम् इच्छामि भवन्तम् आद्यं न हि प्रजानामि तव प्रवृत्तिम्. தேவர்களின் இறைவனே, உக்ரமான ரூபமே, தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறும். உமக்கு எனது வணக்கங்கள். என்னிடம் கருணை காட்டும். தாங்களே ஆதி புருஷர். உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுவும் அர்ஜுனோட ப்ரேயர்ஸ் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரேயர்ஸ்ல உக்ரமான ரூபமே, ஏன்னா பகவான் அப்படி இருக்காங்க, அவங்க நிலை அப்படி இருக்கு இல்லையா. எல்லாரும் அவங்க திருவாயில் நுழையிறது, திருவாயில் நெருப்பு வர்றது, நிறைய கைகள் கண்கள் ஆயுதங்களோட இருக்காங்க அப்படின்ற பிரகாசமா. தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறவும் அப்படின்றத அர்ஜுனர் கேட்குறாங்க. அந்த அளவு அவங்க மனம் எப்படியா இருக்கு, இப்போ அன்ஸ்டேபிளா இருக்கு. எப்படி இருந்தாங்க அவங்க நிலை என்ன, பகவான்கிட்ட நட்பின் உறவு இல்லைங்களா. இப்போ எப்படி இருக்காங்க அவங்க, அந்த நமக்காக தான் கொடுத்தாங்க அந்த பாட்லி பிளாட்ஃபார்ம் அர்ஜுனருக்கு, நம்ம வந்துட்டு நல்லபடியாக புரிதல் எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்தும் அந்த நிலையில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறவும் அப்படின்றாங்க. உமக்கு எனது வணக்கங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இந்த ப்ரேயர்ஸ்லாம் நம்ம வாசிக்கும்போது நம்மளும் அர்ஜுனர் பக்கத்துல இருந்து அப்படியே ஒரு பேரட் மாதிரி ரிப்பீட் பண்ணுறது சரிங்களா, பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறது. என்னிடம் கருணை காட்டுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்களே ஆதி புருஷர்னு சொல்கிறாங்க. உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். எதுக்கு இப்படி ஒரு உக்ரமான ரூபம், உங்களோட நோக்கம் தான் என்ன அப்படின்றத அர்ஜுனர் கேட்குறாங்கன்றதை பார்க்குறோம். அர்ஜுனனோட எல்லா டிவோட்டிஸோட நிலைமையும் நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா நம்மளால அங்கே நிற்க கூட முடியாது இல்லைங்களா. அவங்க போர்க்களத்தில் இருக்கிற நிலையும் சரி அப்படிதான். திரௌபதி அம்மாவோட நிலையும் அப்படிதான். அதே மாதிரி பிரகலாதரோட இல்லை, எல்லா டிவோட்டிஸோட நம்மளாம் ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்து சொல்லிடுறோம், நான் இவ்வளோ தூரம் பக்தி பண்ணேன், எனக்கன்னா பகவான் வந்து கருணையே இல்லாமல் கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு முன்ன அப்படி ஒரு நிலை இருந்தது இல்லைங்களா. ஆனால் டிவோட்டிஸோட அவங்களோட அந்த ரிவர்சல்ஸ்லாம் இருக்குல்ல, அது அது ஆக்சுவலாக ரிவர்சல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, நமக்காக அந்த பொசிஷன் அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது தான் சரிங்களா. அப்படிப்பட்ட பெரிய பெரிய கஷ்டம் அதெல்லாமும் அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அது. இங்கே இது மாதிரி தான் அர்ஜுனன் வந்து மகானோட விஸ்வரூபம் முன்னாடி எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னா, அவங்களுக்கு மனம் அமைதி இல்லாமல் அவங்க வந்துட்டு அந்த பயத்தோட இருக்கிறத நம்மளால அவங்களோட ப்ரேயர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா. நீ உமக்கு எனது வணக்கங்கள். தாங்கள் யார் என்பதை எனக்கு தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட நோக்கம் தான் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அந்த 32 ஸ்லோகம் பகவான் இப்போ உபதேசம் கொடுக்குறாங்க. நான் அப்படியே டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன் சரிங்களா. புருஷோத்தமான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான். அர்ஜுனர் கேட்டாங்களா, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு. காலம் எல்லாரையும் அழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ அதர்மம் அதிகமாக பகவானோட ரூபத்தோட காரணமே என்னன்னா, தேவர்கள்லாம் போயிட்டு முறையிடுவாங்க இல்லையா, அதர்மம் அதிகமாக இருக்குது, அசுரர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து தர்மத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்ற ப்ரேயர்ஸுக்கு இது பதிலாக தான் பகவான் வந்தாங்க இல்லைங்களா. இந்த இன்கார்னேஷன் இது ஆக்சுவலாக பகவானோட ஸ்வயம் ரூபம் தான் சரிங்களா. ஸோ அந்த வகையில் எல்லாரையும் அதர்மம்லாம் அழிக்கணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் காலமாக நான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. உலகங்களை அழிப்பவற்றில் நான் மிகப்பெரியவன் நான் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர, பாண்டவர்களை தவிர மற்ற எல்லாருமே இந்த போரில் அழிய போகிறாங்க, அதுக்கான ரூபம் தான் அது சரிங்களா. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். மரணத்தை தடுக்க முடியாது, இருப்பின் இறப்பதற்கு முன் கிருஷ்ண உணர்வால் அதை ஆழ்ந்து கிருஷ்ணமயமாக்கி விடுங்கள். நம்ம யாருக்கும் வந்து மரணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது நிற்காது இல்லைங்களா. அது வரதான் செய்யும் நம்ம எல்லாருக்குமே, அதுதான் இயல்பு இந்த ஜட உலகத்தில். ஆனால் நம்ம அந்த மரணத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு, யாருக்காவது மரணத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கிருஷ்ண உணர்வில் நம்மளை கொண்டு வந்துடணும். ஆழ்ந்து பக்தியில் நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது அந்த மரணம்ன்றது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. அது என்னவாகும், விஷ்ணு தூதர்கள் வருவாங்க, யமராஜரோட யம தூதர்கள் வந்தால் தான் அது சிரமம் சரிங்களா. அது வந்து ரொம்ப சிரமம், பெயின்ஃபுல்லாக இருக்கும்.
அதே நம்ம பக்தியில திளைச்சி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னும் போது விஷ்ணு தூதர்கள் வருவாங்க. ஸோ அந்த வகையில நம்ம வந்து பகவான் லோகத்தடையனால அது ரொம்ப நல்ல விதமா இருக்கும். அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மரணத்தை தடுக்க முடியாது. ஆனா அதை நம்ம எப்படி நம்ம நிலைநிறுத்தலாம்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது எந்த உணர்வுல நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே, இல்லையா? எக்ஸாமுக்கான இது பேப்பர் அவுட் ஆன மாதிரி இல்லைங்களா? நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ மரணம்ன்றது வரும், எல்லாரும் அந்த எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஆனா அதை எப்படி ஈஸியா நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ரகசியம் பகவத்கீதை படிக்கிறதுனால நமக்கு தெரியுது. அதனால கிருஷ்ண உணர்வுல நம்ம நல்லபடியா வந்துடணும். எனவே எழுந்து போரிட தயாராகு. எந்தெந்த இடத்துல பகவான் வந்து போரிட தயாராகுன்றாங்களோ அந்த இடத்துல நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே கிருஷ்ண பக்தியில் இருக்கணும் அப்படின்றதுதான். உமது எதிரிகளை வென்று. நம்ம எதிரிகள் யாரு? அந்த இதுதான் காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இருக்கு இல்லையா? அனர்த்தங்கள். புகழுடன் வளமாக அரசனை அனுபவிப்பாயாக அப்படின்னு சொன்னாங்க. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். யாரு? அர்ஜுனரோட அந்த ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்களாம், சரிங்களா? சவ்யசாஷியே, இதுதான் ஒரு தடவை நம்ம டிஸ்கஷன்ல இருந்தது இல்லையா? 2 கையாலையும் ஈக்குவலா ஒரே திறமையோட போர் பண்ணக்கூடியவங்க அர்ஜுனர், சரிங்களா? இடது கை வலது கை ரெண்டாலையுமே சிறந்த முறையில் அவங்களால போர் பண்ண முடியும். போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு கருவி, நான் தான் காரணம்னு கிடையாது, சரிங்களா? அப்படி இல்லாம நம்ம ஒரு கருவி, அவ்வளவுதான். ஃபேமிலிக்கும் சரி, அந்த நிலையில நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு டென்ஷனே இருக்காது. நம்ம எப்ப நம்ம வந்து உரிமையை நிலைநாட்டணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் நமக்கு என்ன ஆயிடுது, பிரச்சனைகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பெருசு பெருசா வரும், இல்லைங்களா? ஃபேமிலிலேயே நம்ம வந்து ஒரு கருவியா இருக்கிறோம். எல்லாரும் பகவானோட குழந்தைங்க தான், இல்லையா? ஹஸ்பண்டு, குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லாரும். அந்த உறவோட நம்ம அவங்க கிட்ட பழகணும்னா நம்ம அவங்க கிட்ட ரொம்ப ஆதிக்கமோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்க மாட்டோம், சரிங்களா? ஸோ அந்த வகையில நம்ம என்னென்ன பேலன்ஸா நம்மளால கொண்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் எல்லா விஷயத்துலையும் நம்ம என்னென்ன ஒரு கருவியா மட்டும் நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு. நம்ம வாழ்க்கையில அமைதியோட இருக்கணும் அப்படின்னா கருவியா இருந்தாலே போதும். எந்த பற்றுதலும் இல்லாம பகவானுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம். நம்ம நம்மளோட டியூட்டியை மட்டும் பண்ணா போதும், பலனை எதிர்பார்க்க கூடாது, அவ்வளவுதான் அந்த நிலையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் துரியோதனன், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு விட்டனர். ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்கலாம் ஏற்கனவே பகவானால அழிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். அவர்களை கொல்வதால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அர்ஜுனர் தானே சொல்லியிருந்தாங்க, துரோணாச்சாரியரை நான் எப்படி அழிப்பேன், பீஷ்மரை நான் எப்படி அழிப்பேன் அப்படின்னு வரிசை எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாங்களே. அவ்வளோ சிரமப்பத்தின கௌரவர்களையும் நான் எப்படி அழிப்பேன், அவங்கெல்லாம் வந்துட்டு என்னோட சகோதரர்கள் ஆயிடுச்சே, அவங்கெல்லாம் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தா தானே வாழ்க்கை. வெறும் ராஜ்யத்தை மட்டும் நான் வச்சுட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் தானே அர்ஜுனரோட நிலையை நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாரும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டாங்க, ஆனா நீ யாரையும் இது கொல்வதில்லை, போர் பண்றதுல நீ யாரையும் அழிக்க போறதில்ல, கவலைப்படாத அப்படின்றத சொல்றாங்க. சும்மா ஒரு நேம் சேக்கு போர் பண்ணு அப்படின்றத சொல்றாங்க. உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி விடுவாய். இத வந்து திருதராஷ்டிரர் கேக்குறாங்க, சரிங்களா? சஞ்சயன் உபதேசத்தை திருதராஷ்டிரர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல, உணர்ந்து எந்த முடிவையும் எடுக்கல. அவங்க தானே எம்பரர், போரை நிறுத்திருக்கலாம்ல, நிறுத்தல. அது மாதிரி நம்ம பகவத்கீதையை வாசிக்கும் போது நல்லபடியா அர்ஜுனர் எப்படி புரிதல் எடுத்துக்கிறாங்களோ பகவானோட உபதேசத்துல இருந்து, அதே மாதிரி நம்மளும் உபதேசங்களை நல்ல முறையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த சக்தியை பகவானே நமக்கு கொடுக்கட்டும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் இல்ல, அதை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோவும் பண்ணணும். இப்ப திருதராஷ்டிரர் கேக்குறாங்க, சஞ்சயன் கிட்ட கேக்குறாங்க, மன்னா முழுமுதல் கடவுளிடமிருந்து சாரி சஞ்சயன் திருதராஷ்டிரர்கிட்ட சொல்றாங்க, சரிங்களா? மன்னா முழுமுதல் கடவுளிடமிருந்து இத்தகு உரையை கேட்ட அர்ஜுனர் கூப்பிய கரங்களும் நடுங்கி அப்படி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினார் அப்படின்றதையும் சொல்றாங்க. இது இது எல்லாம் இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கோ அதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா திருதராஷ்டிரர்கிட்ட இதெல்லாம் சொல்றாங்க. நம்ம வந்து கான்வர்சேஷன் இவங்க 2 பேருக்கு சைட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம், சரிங்களா? மீண்டும் மீண்டும் வணங்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். மிகுந்த பயத்துடனும் குரல் தழுதழுத்த வண்ணம் அவர் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறத் தொடங்கினார். இது செகண்ட் செட் ஆஃப் ஸ்லோகம், சரிங்களா? இப்ப முன்னாடி ஒரு ஸ்லோகம் பார்த்தோமா, ஒரு செட் ஆஃப் ஸ்லோகம். இப்ப மறுபடியும் அர்ஜுனர் வந்து ஸ்லோகங்கள், ப்ரேயர்ஸ், அதாவது ஸ்லோகம் சொல்ற ப்ரேயர்ஸ், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரேயர்ஸ் நம்ம பார்த்தோம். இப்ப மறுபடியும் வந்து அர்ஜுனர் வந்து ப்ரேயர்ஸ் வந்து சொல்லுவாங்க பகவான்கிட்ட, சரிங்களா?
அதுதான் நம்ம பார்க்கணும். பார்க்கலாமா இல்லை நாளைக்கு மண்டே பார்க்கலாமா? அப்படி பாத்துக்கலாங்க மாதாஜி. பார்க்கலாமா? சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஒரு 2-3 ஹரே ஸ்லோகம் பார்ப்போமா? ஓகே, வாசிச்சு இப்போ யார் வாசிச்சது லாஸ்ட்ல? மாதாஜி நான் வாசிக்கிட்டேன் மாதாஜி. வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஸ்ரீ வித்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியாப்தி प्रहरोत्यत्यनुरज्यते स रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे நமஸ்யந்தி சித்த சங்காம். அர்ஜுனன் கூறினான், புலன்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரி போல். இப்ப அர்ஜுனன் மறுபடியும் பிரேயர் சொல்றாங்க. புலன்களின் அதிபதி ரிஷிகேஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பகவான் தான் புலன்களோட அதிபதி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் நம்மளோட புலன்களோட அதிபதின்னு. அதுக்கு அது கிடையாது, சரிங்களா? நம்ம புலன்களை பகவானுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொண்டு வரணும் சேவை மூலியமா. அப்பதான் அது வந்து சரியா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து ஒரு கிங்கோட வீட்டுல நம்ம வந்துட்டு சர்வெண்டா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கிங்குக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செயல்கள்லாம் செய்வோமா, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி செய்வோமா? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம செய்வோம் இல்லைங்களா? அதுல தான் நமக்கு ஒரு திருப்தி வரும். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அப்படிதான், வீட்லேயும் அப்படிதான் இல்லைங்களா? அது மாதிரி பகவானே திருப்தி பண்ணக்கூடிய செயல்களை நம்ம செய்யணும். ஏன்னா பகவான் தான் புலன்களோட அதிபதி. உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகிறது. பகவானோட நாமத்தை கேட்கும்போது கண்டிப்பா பகவானோட நாம ரூப குண நிலைகள் கேட்கும்போது என்ன ஆகும்? பரமானந்தம் ஏற்படும் இல்லையா? அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். யாரு கிருஷ்ணா கிட்ட பற்றுதல் இல்லாம இருக்க முடியும்? இவ்வளோ வந்துட்டு அவங்களோட அந்த ஸ்வீட்டான பாஸ்ட் டைம்ஸ்லாம் கேட்டு, அதுவும் பக்தர்கள்ட்ட அவங்க எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க கிட்ட பக்தி பண்ணாம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா? சித்தர்கள் மரியாதை அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமற்று இங்க முங்க முடிகின்றனர். யாரெல்லாம் நம்ம வந்துட்டு சரியான முறையில வேதி கல்ச்சர்ல லைஃப் ஸ்டைல் வாழ்றோமோ அவங்களுக்குலாம் வந்து பகவானை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். யாரெல்லாம் அதர்மம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அஃபென்ஸ்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு பகவானை பார்க்கும்போது பயம் ஏற்படும். அதுதான், சரிங்களா? இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். கிருஷ்ணரின் மகிழ்ச்சிகரமான மற்றும் பயங்கரமான வடிவம் பக்தர்களை கவர்கிறது, அச்சமுற்ற அசுரர்களை விரட்டுகிறது அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம். அதுக்கு காளியாவை நம்ம இங்க பார்க்குறோம். சங்கீர்த்தனத்தின் பலன் மகிழ்ச்சி, பகவானிடம் பற்றுதல். அப்ப நிறைய நம்ம சாண்டிங் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பகவான்கிட்ட பற்றுதல் ஏற்பட்டு மகிழ்ச்சியோட இருப்போம். பகவான் இப்ப பக்தின்றது நம்மளுக்கு ரொம்ப பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையா இருக்கும். அடுத்தது ஜானகிராமன் பிரபுஜி வாசிச்சு கொடுக்கணும் இல்லையா? இல்ல, ஓகே. குமுதா மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? ஓகேங்க மாதாஜி. கஸ்மாஷ்தேன நமரேன் மகாத்மன் ரியஷே பிரணாமனோ அப்யாதி ஹத்தரே அனந்த தேவஷ ஜக ஸ்ரீனிவாஷ தவமசரம் சதவரம் யத். மகாத்மாவே, பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்களே ஆதி படைப்பாளர். எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அழிவற்றவர். எல்லா காரணங்களுக்கும் காரணம் இந்த ஜட தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப அர்ஜுனர் வந்து பிரேயர் சொல்லிட்டு இருக்காங்க. மகாத்மாவே அப்படின்னு சொல்லி, பிரம்மாவை விட சிறந்தவர். ஏன்னா பிரம்மாவை உருவாக்குனது பகவான் தான் இல்லைங்களா? ஆதி படைப்பாளர் பகவான் தான். எல்லாத்தையும் உருவாக்குனது பகவான் தான். சர்கா விசர்கான்னு சொல்லுவாங்க. சர்கான்றது பகவானால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள், விசர்கா அப்படின்றது பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட இந்த ஜட உலகம், சரிங்களா? அந்த வகையில ஆதி படைப்பாளர் பிரம்மாவையும் உருவாக்குனது அவங்க தானே, அப்படின்னா ஆதி படைப்பாளர் அவங்க தான். எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம். எல்லையற்றவரே, இந்த இவ்வளவுதான், அன்லிமிட்டெட் பகவான், சரிங்களா? அவங்களோட எல்லா விஷயமும் அன்லிமிட்டெட் தான். தேவர்களின் தேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவர் அவங்க தான். அகிலத்தின் அடைக்கலமை, எல்லாரும் போய் கடைசியில் தஞ்சமடைகிறது பகவான்கிட்ட தான் இல்லைங்களா? தாங்கள் அழிவற்றவர் எப்பயும். இப்ப கிருஷ்ணா, நாளைக்கு வேற யாரும் சுப்ரீம் கிடையாது. எப்பயுமே அவங்க தான்
பகவான் அழிவிட்டாங்க. எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவங்க கிட்ட இருந்தா எல்லாமே உருவாகி இருக்கு. ஸோ சர்வ காரண காரணம் பகவான் தான். அப்படிப்பட்ட பகவான் எப்படிப்பட்டவங்க? ஜட தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவங்க. சரிங்களா? இந்த ஜட உலக விஷயங்கள் அப்படின்றது அவங்க கிட்ட அறவே கிடையாது. அவங்க வந்து தெய்வீகமான முழுமையான தெய்வீக நிலையில ஆத்மாராமாவா இருக்கிறவங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது மாதாஜி ஹரே கிருஷ்ணா. இப்ப ஜானகிராமன் பிரபுஜி வாசிக்கணும். வாசிச்சு கொடுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. துவாமாதி தேவ புருஷ புராண சத்வமைஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேதாசி வேத்தியம் சா பரம் சதா மத்வயா ததம் அனந்த ரூபா. நீரே ஆதிதேவர், நீரே ஆதிதேவர், புருஷர், மிகவும் பழைமை ஆனவர். படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இறுதி அடைக்கலும் அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட வேண்டியவரும் நீரே. பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே. எல்லையற்ற ரூபமே பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் தாங்களே பரவியுள்ளீர். ஹரே கிருஷ்ண மது. பிரபுஜி பிரணாஸ் பிரபுஜி. இப்ப அர்ஜுன ஸ்லோகம் சொல்றாங்க. ஆதி தேவர் புருஷர் மிகவும் பழமையானவர் அப்படின்றத சொல்றாங்க. இறுதி அடைக்கலம் பகவான் அப்படின்றது அனைத்தையும் அறிந்தவர். ஏன்னா எல்லாத்தையும் பகவான் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அது மாதிரி அறியப்பட வேண்டியவரும் அவங்க தான். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவானையும் பகவத்கீதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாகவதம் இதெல்லாம் அப்படி தெரிஞ்சுக்காம இருந்தோம்னா நம்ம வந்து எதையுமே தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். வேணா என்ன வேணாலும் இந்த உலகத்துல ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்க அப்படின்னு இருந்தாலும், ஆனா யார் ஒருத்தவங்க பகவானே பகவத்கீதையெல்லாம் தெரிஞ்சுக்காம பாகவதம் தெரிஞ்சுக்காம சத்சங்கல இல்லையோ அவங்க எதையுமே தெரிஞ்சுக்கல, இல்லிட்ரேட்னு அர்த்தம். சரிங்களா? அதனால அறியப்பட வேண்டியவர் ஒரு ஆத்மாவுக்கும் பகவான் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் பகவான். இந்த பௌதிக விஷயங்கள் எதுவுமே இல்லாத இருக்கிற அந்த தெய்வீக நிலையில இருக்கிறவங்க அவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லையற்ற ரூபமே பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் தாங்கள் பரவியுள்ளீர், எல்லா இடத்துலயும் நீங்க பரவி இருக்கீங்க அப்படின்றத அர்ஜுனன் வந்து பிரேயர்ஸ்ல சொல்றாங்க. ருக்மிணி மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யமோ அக்னிர் வருண சசாங்க பிரஜாபதி ஸ்வம் நஷ்ச நமோ நமஸ்தே சஹஸ்ரக்ருத்வ புனஷ ச பூயோ அபிநமோ நமஸ்தே. நீரே வாயு, நீரே யமன், நீரே அக்னி, நீரே வருணன், நீரே சந்திரன், முதல் உயிர் வாழியான பிரம்மாவும் நீரே, அந்த பிதாமகனின் தந்தையும் நீரே. எனவே எனது மரியாதை கலந்த வணக்கங்களை உமக்கு ஆயிரம் முறைகள் மீண்டும் மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதுலயும் அர்ஜுனனோட பிரேயர்ஸ் தான். சரிங்களா? அவங்களே வாயு அப்படின்றாங்க, யமன், அக்னி, இதெல்லாம் அவங்களோட ரியலைசேஷன். சும்மா ஏதோ அப்படியே அவங்க வந்துட்டு சொல்றாங்க அப்படின்றது கிடையாது. டிவோட்டிஸோட பிரேயர்ஸ்ல என்னன்னா ஒன்னுத்தையும் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான். சரிங்களா? ஏன்னா எல்லா தேவர்களும் அதுக்குள்ளார இருக்காங்களா, அதாவது பகவானுடைய திருரூபத்துக்குள்ளார விஸ்வரூபத்துல. அந்த வகையில நீங்க தான் வாயு, நீங்க தான் யமன், நீங்க தான் அக்னி, வருணன், சந்திரன், எல்லா தேவர்களும் உங்களுக்குள்ளார தான் அடக்கம். ஏன்னா நிறைய டேட்டி வர்ஷிப்லாம் இருக்காங்கல்ல நிறைய பேர். அப்ப எல்லாருமே தேவர்களாம யாருக்குள்ளதான் அடக்கம்? பகவானுக்குள்ளார தான் அடக்கம். அப்ப யார் வழிபாடு பண்ணா போதும்? பகவானை வழிபாடு பண்ணாலே தேவர்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இப்போ நம்ம உடம்புல வந்து நம்ம வந்து வாய் வழியாக சாப்பிட்டு வயிறுக்குள்ளார போகுது, அந்த ஸ்ட்ரென்த் உடம்பு ஃபுல்லாக பரவுது. இப்போ கை தனியாக சாப்பிடணும், கால் தனியாக சாப்பிடணும், அதுக்கு தனியாக ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னு இல்லை. நம்ம வயிறுக்கு போச்சுனாலே அது உடல் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பரவுது அந்த எனர்ஜி சத்து இல்லைங்களா? அது மாதிரி நமக்கு பகவானுக்கு வழிபாடு பண்ணோம் அப்படின்னாலே பரிபூர்ணம் பூர்ணம் அது. சரிங்களா? எல்லாருமே அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அதேதான். ஈவன் இப்படி கூட சொல்லலாம், நம்ம உடம்புல நிறைய இந்த இது செல்ஸ் அந்த கிருமிகள் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்றது என்ன ஆகுது? அதுவும் தான் எடுத்துக்குது இல்லைங்களா? சாப்பிட்றது நம்ம தான், ஆனால் அதுவுமே ஹாப்பியாக நம்ம சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த நல்ல பாக்டீரியா எல்லாம் கூட இருக்கே, அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பகவானுக்கு வழிபாடு பண்ணாலே அனைத்தும் இது அது எல்லா விஷயமும் பூர்ணம் அப்படின்றதுதான். சரிங்களா? அந்த முதல் வழியான பிரம்மாவும் நீரே, பிதாமகனின் தந்தையும் நீரே. எனவே எனது மரியாதை கலந்த வணக்கங்களை உமக்கு ஆயிரம் முறை மீண்டும் மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன். இந்த பிரேயர் சொல்றதுனால நம்ம பகவானுக்கு நிறைய சமர்ப்பணம் பண்றோம் வணக்கங்கள் அப்படின்றது. இந்த ஸ்லோகத்தோட நம்ம இன்னைக்கு கன்க்ளூட் பண்ணலாம். மறுபடியும் மண்டே அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ 40 ஸ்லோகம் ஸ்ரீ வித்யா மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா?
ஸ்ரீதா மெத்தேஜ் இருக்கீங்களா? இருக்கீங்களே, சரி, ஓகே. குமுதா மெத்தேஜ் வாசிச்சு கொடுக்குறீங்களா? ஓகேங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நம புரஸ்தாத புருஷ்ட தஸ்தே நமோ அஸ்து தே சர்வத ஏவா சர்வ அனந்த வீர்யாமி விக்ரஷ்மத்வம் சர்வம் சமாப்னோஷி ததோ அஷி சர்வ. முன்னிருந்தும் பின்னிருந்தும் எல்லா திக்குகளிலிருந்தும் உமக்கு வணக்கங்கள். எல்லையற்ற சக்தியே, எல்லையற்ற வலிமையின் இறைவன் நீரே. தாங்கள் எங்கும் பரவியிருப்பதால் நீரே எல்லாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதுதான் பகவானோட அந்த விஸ்தாரமான விஷயங்களை இதுல சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் பரவி இருக்காங்க, எல்லையற்று இருக்காங்க பகவான் அப்படின்றத இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜானகிராமன் பிரபுஜி வாசிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? 41, 42 ஸ்லோகம் ஹரே கிருஷ்ணா மாதா. வாசிச்சு கொடுங்க. ஹரே கிருஷ்ணா. அன்மியூட் பண்ணீங்க. யச்சாவ சார்த்த மலத்குருதோசி பிரபுஜி 41, விஹாரஸ்த 41, 42. சகேதி மத்வா பிரஷப்ப. இந்த ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 41 மச்ச இன்னொன்னுதா? 41, 42 வாசிக்கணும். வாசி. சகேதி மத்வா பிரசபடியும் யதுக்தம் ஏ கிருஷ்ண ஏ கிருஷ்ணா ஏ யாதவா ஏ ஸ்நேகிதி அஜானதா மகிமானம் தவேதம் மய பிரமாதா பிரணயேன பாவி. யச்சாவ அசார்த்த மசத்குருதோ அசி விகார சையாசான்போ ஜனேஷு யோகோத வாப்யச்சுத தத் சமஸ்ரம் தத் சாமயே துவமக பிரேமயம். டிரான்ஸ்லேஷன் வாசிச்சு கொடுங்க பிரபுஜி. உண்மை என் நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமையை அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனே இதெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும் ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே, இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பாராக. இதெல்லாம் பகவானை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம், குற்றங்களே இல்லை இல்லையா? ஆனா இப்ப அர்ஜுனரோட நிலை எப்படி இருக்குன்னா, பகவான் விஸ்வரூபத்துல பாக்குறாங்களா, இப்படிப்பட்ட சுப்ரீம் ஜெகத்தை காக்குறவங்க பகவான் இவ்வளவு உயர்ந்தவங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், நட்பின் உறவுல இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்ப நட்பின் உறவு எவ்வளவு இனிமையானதா இருக்கு இல்லைங்களா? நம்ம பாக்குறோம்ல 5 ரசம், அதுல நட்பின் ரசம் அந்த பகவான்கிட்ட எப்படி இருக்குன்றதை இந்த ஸ்லோகத்துல நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நண்பன் என்று எண்ணிக்கொண்டு பெருமைகளை அறியாமல் சுப்ரீம் பர்சனல் காடட் அப்படின்னு எல்லாம் தெரியாம என்ன பண்ணிட்டேன், கிருஷ்ணா யாதவா நண்பனே அப்படின்னா ஒருமையில கூட்டிட்டுனே அகந்தையோட வேற. அது நண்பனை எப்படி கூப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பகவானை இவங்க கூப்பிட்டாங்க. அதனால ரொம்ப இப்ப வருத்தப்படுறாங்க. பித்தத்தினால பிரேமையினால தெரியாம செஞ்சுட்டு இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கணும் என்னை நீங்க அப்படின்றத சொல்றாங்க ரொம்ப அழகா. அது மாதிரி நட்புனாலே அந்த கேளிக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா, விளையாடுவாங்க இல்லையா, நிறைய நம்ம தான் பார்க்குறோமே கோபாஸ் பாஸ் டைம்ல எல்லாம் பகவானை எப்படியாவது இது தோக்க வச்சுட்டு அவங்கள பகவானுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேறு தருவாங்க, அழ வேற வைப்பாங்க சமயத்துல இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன் அப்படி இல்லாமல் சொல்லுவாங்க கோபாஸ்லாம். அந்த மாதிரி கேளிக்கை அவங்களோட பண்ணும்போது ஒரே படுக்கையில் எல்லாம் ஒன்றா படுத்து சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் நடக்கும் இல்லையா? உடன் அமர்ந்து உணவு இருந்தது, உடன் படுத்திருக்கிறது. நான் தங்களை சில சமயங்கள் தனியாகவும் சில சமயம் நண்பர்கள் மதியிலும் சரிங்களா, சில சமயம் தனியாக கூட நான் நம்ம நண்பர்கள் மதியில் அவமரியாதை செய்துள்ளேன் அப்படின்றத சொல்றாங்க. ஏதாவது ஒருமையில கூப்பிட்டு கிண்டல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்ப இழிவடையாதவரே குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக அப்படின்னு அர்ஜுனன் இப்போ சுப்ரீம் அதாவது விஸ்வரூபத்துல இருக்காங்க பகவான். அவங்க கிட்ட தான் செஞ்ச அந்த நட்பின் உறவுல உள்ள விஷயங்களை
மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பகவான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது 43லேருந்து திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம மண்டே பார்ப்போம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்து பய வச்ச பதிதம் பாவனேப விஷ்ணுவேபியோ நம நமः அனந்த கோடி வைஷ்ணவ